எல்லாருக்கும் வணக்கம். இது டோருக்கு தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது மாடுலர் கிச்சன். இந்த ரூமுடைய அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 8. கலர் பார்த்தீங்கன்னா கத்திரிப்பூ கலர், ஒயிட், வெள்ளை. ஃபுல்லாகவே கிளாசி மைக்கா தான். இது 0.8 மைக்கா. இந்த மைக்காவுடைய ரேட்டும் வந்து 1300 ரூபா. ஃபுல்லாகவே லேப்டாப் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். ஹைட் பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஹைட் வந்து 3 அடி இருக்குது. அகலம் பார்த்தீங்கன்னா இதில் 6 அடி, அந்த பக்கம் 6.5, இந்த 6.5, அந்த பக்கம் 6.5. ஃபுல்லாகவே நம்ம 1 to 1 அப்படியே கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்படியே மாற்றி போட்டிருக்கோம் ஷீட்டு. மேலே லேப்டாப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு 2 ஷீட் ஆச்சு. முழுசாக லேப்டாப்புக்கு 2 ஷீட்டு, 2.5 ஷீட்டு கணக்கு பார்த்தா 3 ஷீட் ஆகிடும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஃப்ரேமு, பார்டர் இதெல்லாம் சேர்த்தா 3 ஷீட் ஆகிடும். ஹைட் அதிகமாக இருக்குல்ல, 3 அடி இருக்கிறதுனால நம்மளுக்கு சீட்டு கம்பல்சரி எக்ஸ்ட்ரா தான் போகும். இது கீழே பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கு அப்புறம் அதே ஒரே ஒரு செட்டு மட்டும் ட்ரே யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதோட ட்ரேயோட ரேட் பார்த்தீங்கன்னா 11,000 வருது. கம்பெனி மேக்ஸிமம் வந்து நார்மல் கம்பெனி, லோக்கல் கம்பெனி மாதிரி தான் கொடுக்குறாங்க. இங்கே லோக்கலில் பிராண்டுன்னு எதுவும் சொல்ல முடியாது. நம்மளாக கேட்டு வாங்கினது அது. அந்த கார்னர் சிலிண்டருக்கு இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம செஞ்சுருக்கிறது வந்து அரிசி ட்ரே மாதிரி செஞ்சுருக்கோம், பாக்ஸ் டைப்பில். அது தனியாக நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் முடிகிற உள்ள எவ்வளோ தேவையோ அவ்வளோ சொல்கிறேன். எல்லாம் பாக்ஸ் டைப் தான் பண்ணியிருக்கோம். கீழே வந்து எல்லாமே பாக்ஸ் டைப் தான். ஏன்னா ரொம்ப சின்ன ரூம் இல்லையா, அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்க் இல்லை இதில். அதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த அரிசிக்காக ட்ரே சொன்னோம்ல, அது வந்து டபுள் வீல் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு மொத்தமாகவே எவ்வளோ ஷீட் ஆச்சுன்னா, கீழே வந்து வாட்டர் ப்ரூஃப் போட்டிருக்கோம். கமர்ஷியல் மேலே பூராமே கமர்ஷியல், கீழே வந்து வாட்டர் ப்ரூஃபு. நார்மல் தான், 80 ரூபா 85 ரூபா அது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. சைடில் சும்மா இந்த டப்பாங்களில் வச்சுக்கிற மாதிரி ஒன்று கேட்டாங்க, அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். டோர் போட சொன்னோம், அவங்க போடல. சரி, அதனால் நம்ம அவங்க கேட்குறத நம்ம செஞ்சுருவோம் இல்லையா. ரொம்ப அகலம் கம்மி வேறு, சரி எதுக்குன்றதுக்காக பண்ணல. அரிசிக்காக பெருசாக ஒரு ட்ரா ஒன்று பண்ணியிருக்கேன். அது உள்ளே வந்து டின்னு வச்சுக்கலாம். டின்னு வந்து நம்ம ரெடிமேடாக டின்னு வாங்கி வச்சுக்கலாம். டபுள் வீலு, அதே கோத்ரேஜ் போட்டால் பெட்டராக இருக்கும். ஏன்னா நல்லா வெயிட் தாங்க. 50 கிலோ வரையும் நீங்கள் அரிசி வந்து அதில் கொட்டி வச்சுக்கலாம். அப்படியே கண்டினியூ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் அதுக்கு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கீழே மொத்தமாக மைக்கா பார்த்தீங்கன்னா ஒயிட்டு வந்து 2, டார்க் வந்து 2, ரெண்டுமே சேம் தான். 2 மைக்காவும் ஸ்மூத்தாக தான் இருக்கும். அந்த பாக்ஸ் டைப் நம்ம பண்ணுறது பெருசு இல்லை. அது கரெக்டாக நம்ம பண்ணலைன்னா கண்டிப்பாக வீல் வந்து பிடிக்கும். டபுள் வீல் வைக்கணும், வச்சா மட்டும்தான் தாங்கும் ஓரளவுக்கு. கொஞ்சம் பேலன்ஸும் இருக்கும். டின் வந்து நீங்கள் எது செய்கிறீங்களோ, ஸ்கொயர் டின் வந்து இந்த பீரோ செய்வாங்கள்ல, அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா, ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு எட்டுமே கொடுக்கும்போது செஞ்சு கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு கரெக்டாக. முழுக்காவே வந்து ப்ளைவுட் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் ஃபுல்லாகவே வந்து கீழே வந்து வாட்டர் ப்ரூஃபு. கீழே வந்து 3 ஷீட் ஆச்சு. ஏன்னா எல்லாம் பாக்ஸ் டைப் பண்ணியிருக்கிறதுனால 3 ஷீட் ஆச்சு. மேலே ஒரு 3 ஷீட்டு கணக்கு வச்சுக்கோங்க. 3, இது ஒரு 3, மொத்தம் 6 ஷீட் ஆகுது கிச்சனுக்கு மட்டும். மைக்கா சேம் தான், 4 ஷீட் ஆகுது. இதில் ரேட்டுன்னு பார்த்தா அதிகமாக உங்களுக்கு இருக்கிறது இந்த ட்ரேவாக தான் இருக்கும். இந்த கிச்சன் செட்டு வாங்குறீங்களா, இந்த செட்டில் வந்து எதை வாங்குறீங்களோ அதை பொறுத்து 6000லேருந்து இருக்குது. ஆனால் அதில் எஸ்எஸ் எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் அதுக்கான கூடுதல் ரேட்டு. ஏன்னா அந்த எஸ்எஸ்க்காக தான் ரேட்டு, அந்த பிராண்டு. இது பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 6 ஷீட் ஆகுது. மைக்கா ஷீட், அப்புறம் ஃபெவிகால், ஆஃப் ஒயிட், அவ்வளோ.
இது பார்த்தீங்கன்னா, அரிசிக்காக நம்ப அரிசி கொட்டி வச்சுக்கிறதுக்காக பண்ண இது இது செட்டு தான் இது. இது எது நம்ப செஞ்சது. இதுக்கு முன்னாடி செஞ்சதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கோம். ஆ இது ஃபுல்லா ட்ராப் டைப் தான். 2 வீல் வந்து வச்சிருக்கேன். 2 வீல்னா 2 செட் வீல் வச்சிருக்கேன். ஆனா இது கொஞ்சம் லோக்கல் வீல். நான் கோத்ரேஜ் வாங்கி குடுக்க சொன்னா அவங்க வாங்கி தரல. கோத்ரேஜ் போட்டீங்கன்னா, இன்னும் பேலன்ஸ் நல்லா வெயிட்டா இருக்கும். நீங்க ஸ்மூத்தா தான் இருக்கும் நீங்க யூஸ் பண்றதுக்கு. நான் இழுக்கும்போதே உங்களுக்கு தெரியும். 2 விரல்ல தான் எடுக்கிறேன். வெயிட் வந்து 50 கிலோ வரைக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் வராது. பிச்சுக்கும் அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. ஆனா பண்றது வந்து நீங்க கோத்ரேஜ் வீலா வாங்கி குடுத்து, இந்த மாரி டைப்ல பண்ணீங்கன்னா, சேஃபா இருக்கும். ஒண்ணும் ஆகாது. நம்ம இதுக்கு வந்து ஏன் இப்போ டிராஃப்ட்